எப்படி இருந்தது மார்னிங் செஷன்? நல்லா இருந்தது சார். நல்லா மோட்டிவேட்டா இருந்தது சார். அப்புறம் இப்ப அது பார்த்த டெமோ வீடியோவும் நல்லா இருந்தது சார். வெரி குட். இந்த டெமோலாம் ஈஸியா பண்ண முடியும் இல்லையா? ஆமா சார். இது எங்க வேணாலும் பண்ணலாம். அதனால நம்ம அந்த டெமோலாம் பண்ண கத்துக்குவோம். ஏன்னா சின்ன சின்ன டெமோ, அல்ட்ரா வாஷ், அல்ட்ரா ஸ்வாப், இல்ல பேஸ்ட், டீ, எல்லாத்துக்குமே டெமோ இருக்கு. இந்த டெமோக்கள் எல்லாம் பண்ண பண்ண இன்னும் பிளாக்ஸ் ஆயில், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம டெமோ இருக்கு. அது நிறைய நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஏலகிரி புட் கேம்ப்ல நம்ம நிறைய பண்ணோம். ஸோ அதை நம்ம செய்யணும். அந்தந்த ஹோம் மீட்டிங்ல நம்ம அதை செஞ்சோம்னா தான் ரிசல்ட் வரும். அதை செய்யறோமான்னு செக் பண்ணுங்க. எல்லாருக்குமே நிறைய சாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் சில விஷயங்களை செய்யறதுக்கு இன்னும் சரியான ஒரு இது வரல. ஸோ வேற இன்றைக்கு அவர் பேசுனதுல ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. கரெக்டா சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கிடைச்சது சார். எனக்கு பிடிச்சது வந்து அதான், எதுவுமே வந்து அளவுக்கு மேல வந்து அன்பு வச்சுக்கிறோமோ, எது விருப்பப்படுறோமோ அது நம்மளை வந்து அடையும். உண்மையான இதுதான். இப்ப நம்ம விஷயம் செய்யறோம்னா அதை லவ் பண்ணி செஞ்சோம்னா கண்டிப்பா அதுல ஒரு ரிசல்ட் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், அதாவது காதுல கேட்கறது, அந்த மூளையில ஏத்தி மனசுல நம்ம ஏத்துக்கிறது, மனசால அதை விரும்புறது, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அது எனக்கு சொல்ல தெரியல, அது சூப்பரா அது அந்த இதை விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அனுபவம் அனுபவம் தான் வந்து வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் கத்து கொடுக்குது. அதை அனுபவிச்சு பாருங்க. அனுபவிச்சா அதுல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். எதையுமே தோல்வின்றது கிடையாது, அது அனுபவத்துக்குனால வர்றதுன்றதையும் நான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்பவும் அதே மாதிரி சொல்ற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை. அப்புறம் மன்னிப்பு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்து. யார் எந்த தவறு செஞ்சாலும், நம்மளே செஞ்சாலும் அதுல ஒரு மன்னிப்புன்றது வேணுன்றதும். அதுக்கப்புறம் இப்ப ஏதோ ஒண்ணு நடந்தாலும் எதுவுமே நம்மளது இல்லைன்றத வந்து நம்ம உணர்ந்துட்டோம்னா அது கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல் இருக்காதுன்றத நான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே கடவுள் தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வணக்கம் சார். சார் இது அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, நம்ம எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது கடைசி வரல போய் அதை பார்த்துடணும், அப்போ வந்து கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க? சார் வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் உதவி செய்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இருக்கும்போது அதாவது தூரத்துல இருக்கிறவங்கள நான் அதிக பேர்த்த நான் வந்து அவங்கள உதவி செய்துக்கிட்டேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சரி, எப்படி ஒருத்தர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அது கடவுள் கொடுப்பாரு. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அதாவது என்ன சொல்ற, பாத்திரம் வாங்கி பிச்சை எடுன்னு சொல்றாங்க. பாத்திரங்கள் மீன்ஸ் என்னன்னா அவங்க என்ன கோலமா இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, இதெல்லாம் ஆராய்ஞ்சுதான் அந்த இடத்துல உதவி செய்யணும்னு சொல்றாங்களே தவிர, அதுதான் அந்த பாத்திரம் வாங்கி பிச்சை எடுன்றது கூட. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னோட உறவுகளுக்கு நான் ரொம்ப நெருங்கியவங்களுக்கு இப்ப நான் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது குறிப்பெறிஞ்சி அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. வேற அவ்வளவுதான் சார். நன்றி. நன்றி நன்றி. நெக்ஸ்ட்.
வேற யாருமே இல்லையா? சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். அந்த மீடியாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாரு. இந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு அது தெரியலையான்ட்டு கேட்ட அந்த விஷயம் டிஜிட்டல் அதுவா சார்? ம். இல்ல. அதாவது டிஜிட்டல் எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அதை பற்றி நான் கரெக்டா, ஆனா அவர் எதுவுமே தெரியாம அவருடைய அந்த அனுபவம் படிக்கல அனுபவம். ம் 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 படிக்கல. அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ம் 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 எங்கேயோ பிறந்த ஒரு நபர் எங்கேயோ வளர்ந்து படிச்சு இங்க வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ் வியாபாரம் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் அதுல வந்து நம்ம எந்த அட்ராக்ஷன்ல இருக்கோம், எந்த விஷயத்த நம்ம விரும்புறோம், எதை தேடுறோம், அதை முழுமையா தேடுறோமா, தொடர்ந்து தேடுறோமா, நம்பிக்கையோட அதை நம்புறோமா? இன்னைக்கு நிறைய ட்ரைனிங் மீட்டிங் நம்ம பார்க்கிறோம், நிறைய ட்ரைனிங் மீட்டிங்க்கு போறோம். ஆனா அந்த ட்ரைனிங் மீட்டிங்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அதை நம்ம வந்து கடைபிடிக்கிறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ட்ரைனிங் நடந்தாலும் நான் அதை அட்டன் பண்றேன், ஆனா நான் வெளியே யார்கிட்டயுமே பேசல. அதனால என்னங்க யூஸ்? ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல சார், இல்ல. அதாவது இன்னைக்கு வந்து புஷ்பலா மேடம் இந்த ட்ரைனிங் மார்னிங் செஷன் வந்த பிறகு நிறைய பேர்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா போய் பேசி அவங்க டீம் விட்டு வராங்க. தமிழ் மேடம் அதே மாதிரி பண்ண அப்படின்றத பல முறை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த மார்னிங் செஷன்ல நிறைய பேர் கலந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் மார்னிங் செஷன் ரெகுலரா வரீங்க, வேற எந்த ட்ரைனிங், ராஜன் சார் ட்ரைனிங், விக்டோரியா மேடம் ட்ரைனிங், வேற எங்கெங்க என்னென்ன ட்ரைனிங் கிடைக்குதோ எல்லாத்தையும் பாக்குறீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை செயல்படுத்தலைன்னா அதெல்லாம் என்னங்க பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ மார்னிங் செஷன்ல ஒரு சிலர் பேசுறீங்க, ஒரு சிலர் பேசல. சூழ்நிலை காரணமா பேச முடியாம இருக்கலாம், இல்ல நாம பேசி ஏதாவது தப்பாயிடுமோ, நாம சொல்றது ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு விதமான தயக்கமா இருக்கலாம். இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சாதான் பேச முடியும். எப்பவுமே சில விஷயங்களை நாம பேச ஆரம்பிச்சாதான் அது மற்றவங்கள்ட்ட போய் சேரும். நம்மகிட்ட வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு, நம்மகிட்ட நல்ல நல்ல ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்டை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இன்னொருத்தட்ட பேசினாதானங்க தெரியும். எதுவுமே பேசாம இருந்தா எப்படி தெரியும்? இப்ப எதுவுமே பேசாம இருந்த ஒரு நபர், ஒரு சிலர் இப்போ ஒரு ட்ரைனிங் தனியா நடத்துற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பை பிராக்டிஸ். பிராக்டிஸ் பை பிராக்டிஸ். அதாவது பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க மார்னிங் செஷன் அட்டன் பண்றீங்க, வீடியோ பாக்குறீங்க, அடுத்த சிஎன்டி பாக்குறீங்க, ட்ரைனிங் பாக்குறீங்க, அக்ரி ட்ரைனிங் பாக்குறீங்க. அடுத்தது நீங்க அதை பற்றி நீங்க ஆக்ஷன்ல போகணும், பேசணும். பிராக்டிக்கலா நீங்க பண்ணால் மட்டும்தான் அதுல எதை சரியா செஞ்சிருக்கீங்க, சரியா செய்யல, எதை எந்த இடத்துல நம்ம திருத்தணும், எந்த இடத்துல நம்மளை மாத்தணும், நம்ம மாத்தினா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகப்படுத்த முடியும், இன்னும் நிறைய பேரை நம்ம வெஸ்டிஜிக்குள்ள கொண்டு வர முடியும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதை எத்தனை பேர் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு சண்டே சண்டே பள்ளிவேல் சார் அழகா பண்றாரு. அதை நம்ம இவர் வரலையா, சர்மா? தேங்க்யூ சார். ஜெகதீஷ் சர்மா வரலையா? அவரும் அழகா பண்றாரு. ஸோ ஒரு சிலர் உங்களுடைய அந்த போட்டோஸ் வருது, ஹோம் மீட்டிங், 1-to-1, இது தொடர்ந்து இருந்தால் நிச்சயம் வெற்றி.
எத்தனை பேர் அப்ளைனுக்காக பிசினஸ் பண்றீங்க? ஹலோ, நான் கேக்குறது எல்லாத்துக்கும் கேக்குது சார், கேக்குது சார், கேக்குதா? கேக்குது சார். எனக்காக நான் பண்றேன் சார். ஓ, நீங்க உங்களுக்காக தான் பண்றீங்கல்ல? கேக்குது. அப்ப அப்ளைனுக்காக எத்தனை பேர் பண்றீங்க? அப்ளைனுக்கு பிவி வரணும், அப்ளைனுக்கு செக் வரணும், அப்ளைன் நல்லா இருக்கணும், அப்ளைன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எத்தனை பேர் பண்றீங்க? யாருமே இல்லையா? சரி, உங்களுக்காக எத்தனை பேர் பண்றீங்க வெஸ்டீஜ் பிசினஸ்? பேச முடியாதவங்க ஒரு தம்ஸ் அப் போடலாம், பேச முடிஞ்சவங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். சுப்ரதா மேடம் யாராவது பேசலாம். உங்களுக்காக பண்ணா நீங்க பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். பாண்டியன் பேசுறேன் சார். ம், சார் எனக்காக தான் சார் நான் ஃபீல்டு பண்றேன் சார். ம், நான் அப்ளைனுக்காக டவுன்லைனுக்காக நான் பண்றது இல்லை சார். நான் வாழ்க்கையில சாதிக்கணும் செய்யணுன்ற வெறித்தனத்தார் வேற எந்த கவனம் சிந்தனை இல்லை சார். நைட் 3 மணிக்கு எழுப்பி கேட்டோட எதுக்கு எவ்வளவு பிவின்னு சொல்ல முடியும் சார். அந்த அளவுக்கு மெயின்ல அப்படியே முழு சந்திரமுகியா மாறிட்டு இருக்கிறேன் சார். என்னால் பேச முடியாத சூழ்நிலைக்கு ரொம்ப மனசு பல இது போக முடியாதாண்ணா சிரமங்கள் ஜெட்ல சார். அதனால என்னால் சரியானபடி பேச முடியல சார். எதை சொல்றது இன்னும் புரியல எனக்கு. எழுந்து பார்த்தா 6:20 மனசு வலிக்குது. என்னடா நம்ம 6 மணிக்கெல்லாம் ஜூமுக்கு வர ஆளாச்சு, நம்ம 6:20 7:30 மனசு வலிக்குது. எத்தனையோ வலிகள் சார். இது ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் சார். தயவுசெய்து தப்பா சரி, எடுத்துக்காதீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பேசல செய்யல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஜூம்ல பேச முடியலன்னா பரவாயில்ல, ஆனா ஆமா சார். வெளியே வியாபாரத்தை நீங்க மற்றவங்கள்ட்ட பேசணும், பேசினாதான் வளரும். கண்டிப்பா பேசுகிறேன் சார். தினசரி பேசுகிறேன் சார். ஒரு நாள் கூட நான் தவறுனது கிடையாது சார். வெரி குட், வெரி குட். ஒரே நாள் கூட நான் தவறுனது கிடையாது சார். 100 பேர்கிட்ட கம்பல்சரி நான் பேசுவேன் சார். 100 நீங்க பேர்கிட்ட பேசிட்டு 100 பேசாமே பேர் இருந்தாலும் 10 பேராவது வருவாங்க சார். பேசாமே இருந்தாலும் மறந்துடும். மறந்துடும் சார். ஆமா சார். உண்மைதான் சார். நம்ம செய்யற வேலையை தொடர்ந்து செய்யலைன்னா அந்த வேலையை செய்யறது கூட மறந்துடுவோம். ஆமா சார். மக்களும் மறந்துடுறாங்க சார் நம்மள. மக்கள் மறந்துடுறாங்கன்றது ரெண்டாவது. அதாவது ஆமா மக்கள் புதுசு புதுசா நிறைய மக்கள் இருக்காங்க. நம்ம யார வேணாலும் அப்ரோச் இருக்காங்க பண்ண சார். முடியும். ஆமா ஆமா ஆனா நம்ம தொழில நம்ம மறந்துட்டோம்னா நம்ம தொழில எப்படி நம்ம சாதிக்க முடியும்? நம்ம எப்படி லண்டன் போக முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. சார் குட் மார்னிங் சார். ஆமா. மார்னிங் முருகன். குட் மார்னிங், குட் மார்னிங். முருகன் சார் சொல்லுங்க. நான் எங்க அப்ளைனுக்காக தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன் மாசம் மாசம். வெங்கடேஷ் சார் தான் எனக்கு அப்ளைனு. சரி, இடையில இருக்கிறாங்க, ஆனா இடையில யாரும் வரதில்ல. சரி, இருந்தாலும் ஓகே, அது வெங்கடேஷ் சார். பரவாயில்ல. இப்ப வெங்கடேஷ் சாருக்காக தான் நீங்க செய்றீங்க. ஆமாங்க சார். உண்மையா? உண்மையா சார்? மாசம் மாசம் செக் வாங்கி அவர்கிட்டயே கொடுத்துடுறீங்க? சார் என்னங்க? செக்க வாங்கி நம்ம அவருக்கு கொடுக்க முடியாது சார். அப்புறம் அப்ளைனுக்காக தான் செய்யறேன்றீங்க. அப்ளைனுடைய கட்டாயத்துல செய்யலாம். அப்ளைனுக்காக செய்யறதுன்றது மாசம் மாசம் நம்ம செக்கை வாங்கி அவர் கையில கொடுத்துடுறது. செக்க வாங்கி அப்ளைன் நாம கொடுக்க முடியாது சார். சார், ஒரு சாக்லேட் வாங்கியிருக்கிறேன், என் அப்ளைனுக்காக வாங்கியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? இந்த சாக்லேட் எடுத்து போய் அப்ளைன் தானே கொடுக்கணும். ஆமா சார். அப்ப அப்ளைனுக்காக தான் செய்யறேன்றீங்க. புரியாம சொல்லிட்டீங்களோ? இல்ல சார். வெங்கடேஷ் சார் உங்களை ஊக்கப்படுத்துறாரு, உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ளைன்ற முறையில உங்களுக்கு சர்வீஸ் பண்றாரு, உங்களை டெவலப் பண்ணணும், உங்களை சில்வர் டைரக்டரா கொண்டு வரணும்னு எல்லா முயற்சியும் எடுத்தாரு. அதுல நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க, அவரும் ஜெயிச்சிட்டாரு. இப்போ இன்றைக்கு இன்டர்வியூல அவர் கடைசியா சொன்ன வார்த்தை, நான் இவ்வளவு தூரம் நான் அழகா இருக்கிறேன், ஃபேமஸ் ஆகிருக்கிறேன், இத்தனை புகழுக்கும் கிடைச்சிருக்கிறேனாக்கா அதுக்கு காரணம் நான் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் இந்த ஒரு இடத்துல தோத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நான் தான். ஏன்னா நான் அந்த இடத்துல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, நான் அந்த இடத்துல சரியா செய்யல. நாம யாரையும் குறைய சொல்ல முடியாது சார். நம்ம பண்றதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல அதுதாங்க, முடியாது. அதாவது அவர் சொன்ன பாயிண்ட கரெக்டா நீங்க கூடயே கொண்டு வந்துட்டீங்க. கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னு எல்லாத்தையும் சொன்னா, ஆனா யாரும் அதை சரியா கவனிச்சிங்களோ கவனிக்கலையோ, எனக்கு கிடைச்ச வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, என் டீம், என்னுடைய அப்ளைன்,
எனக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் தான் அந்த வெற்றிக்கு காரணம். ஆனா ஜெயிக்காததுக்கு காரணம், ஒரு மனிதன் ஜெயிக்காததுக்கு காரணம் அவன் மட்டும்தான். ஏன்னா அவன் முயற்சி பண்ணல, எத்தனை ட்ரைனிங் பார்த்திருந்தாலும் அவன் வெளியே போய் பேசல. அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், திருப்பதியில போய் வெங்கடாஜலபதியை பார்க்கணுனாலும், வேளாங்கண்ணில போய் வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கணுனாலும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும். வீட்டை விட்டு வெளியே போகாம கற்பனையிலேயே எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதே மாதிரிதான் வெஸ்டேஜ் வியாபாரத்துல நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் 4 பேர்ட்ட பேசணும். என் கடையை விட்டு வெளியே போக மாட்டேன், என் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், என் வேலையை விட்டு வெளியே போக மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் வெஸ்டேஜுக்காக. ஆனா வெஸ்டேஜில் நான் ஜெயிச்சிடணும். அப்ப எல்லா ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப என்னதான் வெங்கடேஷ் சார் உங்களை என்கரேஜ் பண்ணாலும் நீங்க போய் பேசல, நீங்க போய் பார்க்கலன்னா அந்த வியாபாரம் வந்து ஜெயிக்குமா? முருகன் சார் பார்த்ததுனாலதானே, முருகன் சார் வந்து அக்ரி ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து அவர் தோட்டத்துல அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கிழங்கு குச்சி கிழங்கு போட்டதுனாலதானே அது அதனுடைய இதை நேற்று காட்டினீங்க. கரெக்டா இல்லையா? உங்களை மாதிரி எத்தனை பேர்த்த வெங்கடேஷ் சார் சொல்லியிருப்பாரு. எஸ் சார், எஸ் சார். அப்போ வெற்றிக்கு எல்லாரும் காரணம், ஆனா அந்த வெற்றி அடைய முழு காரணம் நீங்க தான். ஆனா தோல்விக்கு யாருமே காரணம் கிடையாது. தோல்விக்கு யார் ஒருத்தர் ஜெயிக்கலையோ அவங்க தான் காரணம். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மார்னிங் செஷனுக்கு இன்னைக்கு லேட்டா வந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு பாண்டியன் சார். சோ இதுதான் சத்தியமா வருத்தப்படுறேன் சார். மிஸ்டேக் அப்படின்னு வரும்போது அந்த மிஸ்டேக் என்னுடையது. அந்த தவறு நான் தான் பண்ணேன், என் டீம் பண்ணல. ஆனா நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே, என் டீம், என் பிளைன், வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் தான் காரணம். இந்த பிரபஞ்சம், கடவுள் எல்லாருமே காரணம். ஆனா தோல்விக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தியால இருந்து நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரும். மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரும். உங்களை சுத்தி உள்ள மக்கள் மேல உங்களுக்கு மரியாதை வரும், அன்பு வரும். யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. நிறைய பேரை பார்த்திருக்கேன் சார், அவங்க மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா நான் முடிச்சிருப்பேன் சார், இவங்க மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா சார் வேற லெவல்ல போயிருக்கு சார். இப்படி எத்தனை பேர் சொல்றாங்க? சொல்றாங்களா பாண்டியன் சார்? நான் எப்பவுமே சொன்னதில்லை சார். நம்ம டீம்ல சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க சார். இவர் மட்டும் வந்திருந்தா நல்லா இருக்கும், இவர் மட்டும் வந்தா செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இவர் அவர் மட்டும் PV ஏறிட்டு செஞ்சிருந்தாருன்னா, அவர் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா, அவர் மட்டும் வாங்கி இருந்தாருன்னா. ஆமா ஐயா, இது அவர் பிசினஸ் இல்ல, உங்க பிசினஸ், என்னுடைய பிசினஸ், ஏன் பிசினஸ். என்னுடைய வாழ்க்கை. இத நான் தான் சூப்பர் செய்யணும். சார். நேற்று சொன்ன அதே ஆமா சார். உதாரணம் தான். நான் கடை வச்சிருந்தா கடையை நான் திறப்பனா இல்ல இன்னொருத்தர் போய் திறப்பாருன்னு உட்கார்ந்து இருப்பேனா? அவன் தான் சார் கடை தான் இருக்கணும். என் கடையை நான் தான் திறக்கணும். கோடி அவன் கோடியா முதலாளி போட்டு நம்ம தான் நம்ம முதலீடு சீட்ல போட்டிருந்தா உட்காரணும். கூட, கோடி ரூபாய் முதலீடு போட்டிருந்தா கூட அந்த கடையை நான் தான் காலையில போய் திறக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்ப இது இந்த வியாபாரம் நீங்க கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வியாபாரம், அது மாதிரி நினைச்சுக்கீங்க. கோடி கண்டிப்பா ரூபாய் சார், இன்வெஸ்ட் கண்டிப்பா. பண்ணா என்ன வருமானம் வருமோ அந்த வருமானம் இதுல வரும். ஆமா இதுல சார், ஆமா எடுக்க சார். முடியும். அதை நம்புங்க. எனக்கு 4 நாள் தான் இருக்கு. எதுக்குங்க சார்? V20 முடியறதுக்கு சார், அந்த 10 crore கிளப் 10 கோடி ரூபாய் ஆஃபர் முடிய போது, புதுசா 10 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்க போறாங்க. முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்ல. இப்போ எத்தனை பேர் இந்த ஆஃபர்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட்டத்துல இப்போ இந்த மார்னிங் செஷன்ல ஒரு 10 பேர் இதுல வின் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். ஆனா வரப்போறதுல எல்லாருமே வின் பண்ணலாம். அதுக்கு உங்களை தயார் பண்ணுங்க. 10 கோடி ரூபாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அள்ளி கொடுக்க மேனேஜ்மெண்ட் தயாரா இருக்குங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நம்மளை தயார்படுத்திட்டோமா?
நம்முடைய வெற்றிக்கு நம்மளை தயார்படுத்திட்டோமா? இப்பவே நீங்க ஒரு 10 பேர்ட்ட டெய்லி ஒரு 5 பேர்ட்ட பேசுனீங்கன்னா இன்னும் 20 பேரை தயார் பண்ணலாம் V20 ஆஃபருக்கு. ஏற்கனவே இருக்கிற நபர், புது நபர் எல்லாத்தையும் பேசுவோம். பேசுறதுல ஒண்ணு எதுவும் குறைஞ்சு போப்பாரு. ஏதாவது குறைஞ்சுமா? நீங்க பேச பேச உங்க அறிவு வளருங்க. நீங்க ஒவ்வொருத்தட்ட பேச பேச உங்க அறிவு வளரும். பேசி பாருங்க. நான் சொல்றது உண்மை அப்படின்னா பேசி அனுபவம் உள்ளவங்க பேசுங்க. நம்ம பேச பேச டெமோ பண்ண பண்ண நம்ம அறிவு வளரும் அப்படின்றத எத்தனை பேர் நம்புறீங்க? சார் நான் முழுசா நம்பிட்டேன் சார். வெரி குட். ஏன்னா முழுசா நீங்க செஞ்சுட்டு நம்பிட்டேன் சார். இருக்கீங்க, நம்புறீங்க. தினசரி செஞ்சுருக்கிறேன் சார். தினசரி போற இடத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 இடத்துல காட்டுறேன் சார். 10 இடத்துல ஒரு 5 இடமா சக்சஸ் ஆகுது சார். ஆனா எழுந்து சக்சஸ் போகும்போது ஆகுறது இல்ல நம்பிக்கையோட சார். எழுந்து போனதான் சார். சக்சஸ் ஆகுறது மட்டும் இல்ல. ஐயோ நம்ம இதை இப்படி ஆமா. பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, ஆஹ் இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்த இடத்துல அதை மாத்தி இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்மளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்ம இன்னொருத்தட்ட பேசுறது. கண்டிப்பா. தப்பாயிடுமோனா லைஃப் ஃபுல்லா தப்பாயிடும். நம்ம லைஃபே தப்பாயிடும். நம்ம சரியா தான் பேசுறோம். இதுக்கு சரியான உதாரணமா தமிழ் மேடம் சொல்லுவேன். தமிழ் மேடம் பேச முடிஞ்சா பேசுங்க. தமிழரசி சரி, ஓகே சார். தமிழ் ஜூமுக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார். என்ன? தமிழ் ஜூமுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்ல வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? ஆனா இல்ல சார், தெரியல. அவங்க எப்பவுமே அந்த க்ளோசிங்ல நம்ம டைம் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ற டைம்ல வந்து ஸ்பீடா பேசுவாங்க. ஆமா சார், ஆமா. வேற யாராவது ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் டைம் 7 போகுது. ஆமா சார், 7வது. ஒரே ஒருத்தர் தான் பிரசன்டேஷன் கொடுக்க அறிவு வளரும்னு சொல்றாரு. வேற யாருமே பிரசன்டேஷனே கொடுக்கறது இல்லையா சார்? தினசரி நம்ம ஃபீல்டுக்கு போனா மட்டும்தான் சார். என்னங்க சார்? வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் நேத்து நான் என்ன பண்ணேன், சண்டே போயிட்டே ஒருத்தர் போய் மீட் பண்ணிட்டு நம்ம பேசிட்டு வந்தோம். அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து என்னன்னா அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப பண்றேன் ஐயா, அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் நேத்து என்ன பண்ணேன், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஎன்டி வந்து போய் அட்டன் பண்ணலாம், நாளைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்க போகும்போதே அவருக்கு நான் கால் பண்ணேன். சார் எப்படி இருக்கு இது பண்றீங்க சார்? இந்த மாதிரி வந்து ஒரு 147 பி பண்ணிருக்கிறீங்க. நம்ம இதை பண்ணணும்னா ஒரு 300 பி நீங்க போனீங்கன்னா 5-8% போயிருவீங்க. அதுல ஒரு இன்கம் இருக்கு. பிளஸ் வந்து ஒரு 750 வந்து ஒருத்தான ப்ராடக்ட் நமக்கு இருக்கு சார், ஃப்ரீயா இருக்கு. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போறது உண்டான ஒரு நல்ல வழி இருக்கு சார். நம்ம பர்ச்சேஸ் பண்றதால பண்ணிடலாம் சார் அப்படின்னு. சரி உடனே பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாரு. ஸோ உடனே ஒரு 4700 நேற்று போட்டாரு. ஏற்கனவே ஒரு கையில் ஒரு 1000 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு 182 பிவி நான் பேசுறதுனால நடந்துச்சு. சரி அவர் ஏதோ இப்போ சரி அப்புறம் பண்றேன்னாரு, அப்புறம் நான் கூப்பிடுறேன்னாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அந்த இடத்துல அந்த பிவி நடந்திருக்காது. வெரி குட் எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்த்துக்கள். இல்ல அது ஃபாலோ, நம்ம இது ஃபாலோ. அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க. நம்ம ஃபாலோ அப்ப கரெக்டா பண்ணா நமக்கு அந்த பிவி வரும். நமக்கு அந்த அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். இப்ப அடுத்தது 2ஆம் தேதி அவங்கள வர வச்சு அவங்க வந்தால் அவங்கள ஸ்டேஜ்ல ஏத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் அவருடைய அந்த பிசினஸ் பண்ண மாட்டேன், பிசினஸ் எல்லாம் வேண்டாம்னு சொன்ன எண்ணம் மாறும். சார் நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் சார், உங்களுக்கு ஒரு ரெகனேஷன் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் ஆபீஸுக்கு வாங்க சார் அப்படின்னா ஆபீஸை பார்ப்பாரு, இங்க வரக்கூடிய மக்களை பார்ப்பாரு. அப்ப அவருடைய எண்ணங்கள் மாறும். இதுதான் மாசம் மட்டும் 328 பிவி பண்ணிருக்காரு சார். 328 பிவி பண்ணிருக்காரு. என்னங்க
இந்த மாசம் வந்து 328 பிவி பண்ணியிருக்கிறாரு அது மட்டும். வெரி குட், சூப்பர். செல்ஃப் பிவியே 328 பிவி. ஆமா. அதுக்கு காரணம் அவருடைய அந்த ஹெல்த் கான்சியஸ். வீட்டுல எல்லாருக்கும் அந்த ஹெல்த்துக்கு தேவையானதை முதல்ல வாங்கணும். பேஸ்ட் பிரஷ் எல்லாம் அப்புறம், முதல்ல எனக்கு ஹெல்த்துக்கு தேவையானதை கொடு. கொலஸ்ட்ரால் கொடுக்கணுமா, என் பொண்ணுக்கு கொலஸ்ட்ரால் கொடு, என் ஒய்ஃபுக்கு இதை ஃபுட் பேட்சை கொடு, இதை கொடு, அதை கொடு. ஸோ அந்த அந்த விஷயம்தான். அப்போ அவரை முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட 2ஆம் தேதி வர வைங்க. அவருக்கு வந்து இதை இன்றைக்கோ நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் 2ஆம் தேதி ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, உங்களுக்கு ரெகனேஷன் பண்றாங்க, நீங்க வாங்க. அவ்வளவுதான். கட்டாயம் பண்ணிடுறேன் சார். இவ்வளவுதான் சொல்லணும். அதை 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மண்டே மார்னிங் அவர் ஆபீஸ்க்கு வந்துட்டாருன்னா அப்புறம் இன்னும் நம்ம சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுல இருந்து பிசினஸ் பெருசா புறப்படும். வேற லெவல்ல பண்ணுவாங்க. இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். ஸோ அதுக்கு பிளான் பண்ணுங்க. வெரி குட், கிரேட், கிரேட் ராஜேந்திரன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாண்டியன் சார், சொல்லுங்க சார். இங்கே ராயகோட்டை போன சண்டே மீட்டிங் போயிருந்தேன் சார். மீட்டிங்ல வெங்கடேஷ் சார், முருகன் சார்லாம் வந்திருந்தாங்க சார். ராயகோட்டை மீட்டிங்ல அவர் சொன்ன ஒரே விஷயம், வெங்கடேஷ் சார், சார் கோவிந்தராஜ் சார் இல்லைன்னா இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை சார். அவர் தான் சார் கடவுளுக்கும் வேலை சார். எனக்கு நான் ஒரு நாளும் தூங்கும் போதும் எழுந்தும் போதும் அவரை பார்த்தா நினைப்பேன் சார். கோவிந்தராஜ் சார் இல்லைன்னா இந்த வாழ்க்கை இல்லை, கோவிந்தராஜ் சார் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லைன்றத நான் ஒரு நாள் நினைக்கிறேன் சார். உண்மையிலேயே அது ஒரு பெரிய சந்தோஷம் சார். இது எல்லா அப்ளைனுக்கும் கிடைக்கிறேன் சார். எல்லா டவுன்லைனும் இந்த மாதிரி சொல்லணும் சார். அப்ளைனை பத்தி அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட டெய்லி வேண்டேன். நிச்சயமா நிச்சயமா நானும் அப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல நிச்சயமா. அதாவது இப்போ முருகன் சார் சொன்னார் இல்லையா, என்னுடைய அப்ளைனுக்காக நான் செய்யறேன். அப்ளைனுக்காக அப்படின்றது அப்ளைனுடைய அந்த ஈடுபாடு, அப்ளைனுடைய அந்த கோஆபரேஷன், அப்ளைனுக்காக. அதாவது எப்போ ஒரு டவுன்லைன் செய்யணும் விருப்பப்படுறாங்களோ அப்பதான் அந்த அப்ளைன் போய் செய்ய முடியும். ஆமா சார். சும்மா போய் குத்துன்னு குத்த முடியாது. கண்டிப்பா சார், செய்யவே முடியாது. அதாவது ஒரு 2 முறை அப்ளைன் சொல்லுவாரு, சார் ஒரு ஹோம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு 1 to 1 நம்ம போலாம் வாங்க, நீங்க பேசுங்க, இதெல்லாம் அப்ளைன் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் டவுன்லைன் அப்ளைனை கூப்பிடணும், சார் வாங்க சார் அப்படின்னு. நான் வரவான்னா அதுல நல்லா இருக்காது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பார்த்துட்டு சார் நான் அப்ளைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து வெஸ்டீஜை உண்மையா நேசிக்கிறவங்க, வெஸ்டீஜில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என் அப்ளைன் தான் காரணம். இந்த வாய்ப்பை கொடுத்ததில்ல, வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க. நான் அடிக்கடி இதை ரெக்கார்ட் பண்ணுவேன். கேட்டிருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார், கேட்டிருக்கு சார். ஆமா, வெஸ்டீஜ்ன்றது வாய்ப்பு இல்ல, வாழ்க்கை. 20,000 வேணுமா 40,000 வேணுமா? எஸ். யார் 20,000 வேணுமா 40,000 வேணுமா? அப்போ அந்த ஒரு வார்த்தை தான் எம்ஆர்எஃப் போங்க. 40 மீட்டிங் வாழ்க்கை மாறி இருக்கு சார். இன்னைக்கு என்னோட அப்ளைன் அப்படிதான் பண்ணிட்டு சார். எனக்கு தினசரி போன் பண்ணி காலையில அண்ணா எங்கனாக்கிற, அண்ணா ரெடி ஆயிட்டா வாங்க போல, எங்க பாத்துறேன் அவங்கள பாத்துறேன் டெய்லி கூட்டமே என்ன ஃபாலோ பண்ண. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூட பார்க்காம போனதே இல்லை சார். காலையில பேங்க் போறதுக்கு முன்னாடியே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 மணி நேரத்துக்கு 4 பேர் பாத்துருவோம் சார். சில பேர் சொல்லுவாங்க அப்ளைன், அதாவது நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா தான் உங்க அப்ளைன் உங்க கூட பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆமா சார். இல்ல, அதாவது அது தவறா புரிஞ்சுக்கிறது. அப்ளைன் பேசுவாங்க அப்படின்னா அப்ளைன் பேசுறது சில டவுன்லைனுக்கு சங்கடமா இருக்கும். என்ன இவரு எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா இதுவே இன்ட்ரெஸ்டா செய்யக்கூடிய டவுன்லைனுக்கு அப்ளைன் பேசுவாங்க. உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம அப்ளைன் எப்ப பேசுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அப்ளைன் பேசுறது உங்களுக்கு வந்து வெறுப்பா இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம டவுன்லைன்ட்ட பேசுறோம், ஒரு டவுன்லைன்ட்ட பேசுறோம், சார் சொல்லுங்க சார். இதுவே அவருக்கு பிசினஸ் பண்றதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவர் ஏதோ வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு, இல்ல சூழ்நிலை சரியில்லைன்னா வெறுப்பா இருக்குமா இருக்காதா? ஆனா இதை சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்லைன் டவுன்லைன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா மட்டும்தான் யார் பேசினாலும் சந்தோஷமா இருக்கும். இந்த வியாபாரத்தை சிறப்பா எடுக்கணும், ஜெயிக்கணும், நம்ம 10 பேருக்கு நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும், நம்ம வந்து லண்டன் ட்ரிப் போகணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி கனவுகளும் ஆசைகளும் யாருக்கு நிரந்தரமா இருக்கோ அந்த இதெல்லாம் வந்து போகக்கூடாது.
சில பேருக்கு வந்து வந்து போகும், ஃபாரின் போகணுன்ற ஆசை வந்து வந்து போகும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிரந்தரமா இருந்து தொடர்ந்து தொடர்ச்சியா வெஸ்டேஜ் வியாபாரத்தை யார் ஒருத்தர் விரும்பி செய்யறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிக்கிறது நிச்சயம். ஜெகதீஷ் சர்மா இப்பதான் வந்திருக்காரு. வெல்கம் சார், வெல்கம் டு மார்னிங் செஷன். ஜெகதீஷ் சார், வெல்கம், வெல்கம் டு மார்னிங் செஷன். ஏதோ டிராவல்ல இருக்காரு பொழுது. ஓகே ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு மீட்டிங் என்னால் அட்டன் பண்ண முடியல சார். ஒரு கணபதி ஹோமம் நம்ம டீம்ல சரஸ்வதி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கதை ஓப்பனிங் அது நான் தான் பூஜை பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் அட்டன் பண்ணலங்க. ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். சாரி சார். நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் இன்றைக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கங்க. வெற்றிக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்க காரணமா இருப்பாங்க, ஆனா தோல்வின்னு வரும்போது அதுக்கு நாம மட்டும்தான் காரணமா இருப்போம். நாம ஜெயிக்காததுக்கு நாம மட்டும்தான் காரணமா இருப்போமே தவிர எல்லாருமே இல்லை. அது கரெக்டா புரிஞ்சுக்கிங்க. அப்போ உங்க வெற்றிக்கு நீங்க காரணமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய செயல்பாடு தொடர்ந்து இருக்கணும், சிறப்பா இருக்கணும். எல்லாரும் ஜெயிக்க முடியும். எல்லாருக்குமான வாய்ப்பு, வெற்றிக்கான வாய்ப்பு தான் வெஸ்டி. அதை சிறப்பா பயன்படுத்துங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.